குபத் சிங், இவங்க 2 பேரும் இங்க என்ன பண்றாங்க? குரூர் 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 இப்படி சின்ன பின்னமா ஆயிட்டானே. எல்லாம் போயிடுச்சு. என்னாச்சு இவனுக்கு? எல்லாம் என்ன விட்டு போயிடுச்சு. எல்லாமே போயிடுச்சு. காத்துல பறந்து போயிடுச்சு. குரூர் சிங், ஆமா, நீ ஏன் இப்படி தரையில வட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்க? என்னாச்சு? அடே, அவன் என்ன நல்லா ஏமாத்திட்டு போயிட்டான். மாயா மாயா வந்தா, மாயா பண்ணா, அப்புறம் மாயா பண்ணிட்டு போயிட்டா. மாயா, நீ ஏன் போன? குரூர் சிங், நல்ல வேளை மயங்கி விழுந்துட்டான். இல்லன்னா சிறையவே ஒரு வழி பண்ணிருப்பான். என்ன நீங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? இங்கிருந்து போங்க, போய் வேலையை பாருங்க. போங்க. மந்திரியாரே, உங்க பையனுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பைத்திய மாதிரி நடந்துக்கிறான்? வேற என்ன பண்ணுவான்? மாய சக்தியே அவன் கண்ணால பாத்துட்டானே. நீங்க 2 பேரும் எந்த மாயாவி பத்தி பேசுறீங்க? மாயாவி, சூரிய நகரத்து மாயாவி. அவ இங்க வந்திருந்தா, இங்க வந்துட்டு கிளம்பி போயிட்டா. சூரிய நகரத்து மாயாவியா? விஜய நகரத்திலயா? அவங்க எதுக்காக இங்க வந்தாங்க? எதுக்கு? திடீர்னு சந்திரகாந்தாக்கு என்னாச்சு வீரா? திரும்பவும் அம்மா ஏதாவது? இல்ல, நான் உங்க அம்மாவை குறை சொல்லல. சந்திரகாந்தாக்கு திடீர்னு இப்படி என்ன, எதனால? அம்மா எதுவும் பண்ணல. அவ வந்திருந்தா. சந்திரகாந்த் அவ திரும்பவும் அரண்மனை கூட்டிட்டு வந்தாளே, அந்த தாரா. அவ முதல்லயே சந்திரகாந்த் அவ கொல்ல முயற்சி பண்ணா. ஏன்னு தான் தெரியல. தேஜ் என்கிட்ட ஒரு ரத்தனம் இருந்துச்சு. அதை கெகனா போட்டுக்கிட்டு இருந்தா. அது சந்திரகாந்தாவுக்கும் பிடிச்சிருந்தது. அந்த ரத்தனம் எனக்கு அரண்மனையில கீழே கிடைச்சது. அந்த ரத்தினத்தை தாரா என்கிட்ட இருந்து பறிக்க நினைச்சா. அதுக்காக அவ என்ன தாக்கவே துணிஞ்சா. அப்புறம் அந்த ரத்தினத்தை என்கிட்ட இருந்து பறிச்சு அப்புறம் அது சந்திரகாந்தா மேல எரிஞ்சா. அதனால சந்திரகாந்தா மயங்கிட்டா. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். என்ன பண்ணாலும் இவ எழுந்திருக்க மாட்டேங்கிறா. என்னால அப்ப தாரா கூட சண்டை போட முடியல. ஏன்னா அப்ப சந்திரகாந்தாவை காப்பாத்த வேண்டி இருந்துச்சு. அதனாலதான் மாயப்பூவை பறிச்சு சந்திரகாந்தாவுக்கு அந்த சாரை கொடுக்கணும்னு நினைச்சேன். என்னது மாயப்பூவா? மாயப்பூவோட சாரை குடிச்சா மனுஷங்க செத்துருவாங்கன்னு உனக்கு தெரியாது? நிறைய கொடுத்தா சாவாங்கன்னா கொஞ்சமா தான் கொடுப்பேன். அந்த சாரை கொஞ்சமா கொடுத்தோன்னா மூளை நல்லா வேலை செய்யும். மயங்கினவங்களுக்கு நினைவு திரும்பும். ஆனா இவளுக்கு நினைவு திரும்பல. என்னதான் தெரியல. அவளுக்கு நினைவு திரும்புதுன்னு நினைக்கிறேன். நீ என் உயிரை காப்பாத்திட்ட. உனக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. சந்திரகாந்தா அவ மயக்கம் போட்டு விழுந்துட்டா. என்னால அவளை காப்பாத்த கூட முடியாம போயிடுச்சு. கோமியதகத்தை நான் அவ தலையில எரிஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் அவளுக்கு நினைவு திரும்பிச்சான்னு தெரியல. வீரா வீரா அவளுக்கு மாயப்பூ சார ஊட்டினா. கொல்றதுக்கா காப்பாத்துறதுக்கான்னு அந்த விஷ்ணு பகவானுக்கு தான் தெரியும். ஏன்னா கொஞ்சமா கொடுத்தா மனுஷங்க சரியாயிடுவாங்க. ஆனா நிறைய கொடுத்தா இறந்து போயிடுவாங்க. அவளை சாகடிக்க தான் கொடுத்தானா என்னவோ தெரியலையே. எப்படி போவேன்? சந்திரகாந்தோட நிலைமை என்னன்னு எப்படி தெரிஞ்சுப்பேன்? கண்ணீர் காயத்தை தான் கொடுக்கும். ஆனா உன் கண்ணீர் என் காயத்தை போக்கிடுச்சு. நான் மறந்தே போயிட்டேன். கருடன் மகாவிஷ்ணுவோட வாகனமாச்சே. அவரோட கண்ணீரால வேதனை தீரும். விஷ்ணு வாழ்க, விஷ்ணு வாழ்க, விஷ்ணு வாழ்க. சந்திரகாந்தா இப்ப என்ன நிலைமையில இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டாகணும். அவளோட நினைவுகள் திரும்பிடுச்சான்னு தெரியல. உனக்கு ஒன்னாகலையே. நீ என்ன பயமுறுத்திட்ட. நான் உன்னை எழுந்துட்டேன்னு. என்னைக்கு நீ எனக்கு என் வாழ்க்கையை திரும்ப கொடுத்துட்ட.
என் சந்தோஷத்தை கொடுத்துட்ட. என் சந்திரகாந்தாவை எனக்கு திரும்ப கொடுத்துட்ட. நீ ஏன் அப்படி பண்ண? நீ எதுக்காக என்னை ஏமாத்துன?